கரூர் விவகாரத்தில் இறந்தவங்களை வச்சு அற்ப அரசியல் செய்து தாவேக்கா அதுக்கு அதிமுகவும் பாஜகவும் உடன் நிற்குது. நீதிமன்றத்தை மட்டும் இல்லாமல் தமிழக மக்களை ஏமாற்ற பார்க்குது அப்படின்னு ஆர்எஸ் பாரதி அவருடைய அறிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. இது அரசியல் செய்கிற விஷயமா எல்லா கட்சிகளும் செய்தா இல்லை இவங்க சொல்கிற மாதிரி அந்த கட்சிகள் எல்லாம் அரசியலாகவே மேற்கொள்கிறாங்க? இல்லை, கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்போ இவங்க செய்கிறாங்க. இப்போ இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட தங்கச்சி இப்படி நியாயமாக பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடித்து செத்தது கள்ளக்குறிச்சியிலைங்கிறது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தது, அது குடித்து செத்தது. தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது. இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க, அதில் சிக்கி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற்ற போனாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க, அதுவும் தேவையற்றது. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அப்படி கிடையாது. அந்த மரணம் 15 பேர் செத்தான, 13 பேர். அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டில் தேடி போய் சுட்டது 15 பேர் எண்ணிக்கை. அந்த மரணம் அப்படி கிடையாது. மக்களின் கிளர்ச்சி, மக்களின் புரட்சி. அங்கே ஸ்டெர்லைட் இருக்கிறதுனால என்னுடைய காற்று நஞ்சாகுது, என்னுடைய நிலம் நஞ்சாகி நீர் விஷமாகி மஞ்சள் தன்மையோடு வருது, நான் வாழ முடியலை, அதை நிறுத்துன்னு சொல்கிறது வந்து மக்களின் கிளர்ச்சி. அங்கே ஒரு தலைவன் இல்லை, ஒரு கொடி இல்லை. மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றில் வரும். அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்சார்? இது வந்து விபத்து, அது படுகொலை அரசு செய்து. அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா? அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா? இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா? அப்போ அந்த சாவை வச்சு, அந்த உயிரற்ற உடல்களை வச்சு, அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு? அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு. இதிலிருந்து நீங்கள் என்ன தெரியணும்? இவங்களை மொத்தமாகவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க, இவனை வச்சு அவன் கையில் ஒரு இது வச்சுருக்கான்ல, அந்த தொடப்பக்கட்டையை வச்சு தொடச்சி தள்ளணும். அதை தவிர வழி கிடையாது. இவன் மாறி மாறி பேசுவானுங்க. இங்கே இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான், எதிர்கட்சியாக இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான். இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதே இது அவர்கள் செய்யவில்லையா, அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம்னு சொல்லுங்கள், பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு. என்ன நீங்கள் இந்த படுகொலை, இந்த விஜயுடைய கட்சி சாவ சொல்லுங்கள், நீங்கள் தூத்துக்குடி, இதுதான் இது நடக்கும். இப்போ நானே கேட்குறேன், இவ்வளோ வேகமாக வர்ற பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த சிபிஐ விசாரணை, அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல? ஒரு கேள்வி தானே. மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்டா? நல்ல ஆண்மகன் நான் தான். அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்புல. அப்போ வேற எவன் சொன்னேன்?